இது முனிஸ்மஸ் சேனல். இந்த சேனலில் 12ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் எடுத்துக்காட்டு 2.4 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 69 இருக்குது. 1 + i டிவைடட் பை 1 - i த ஹோல் க்யூப் மைனஸ் 1 - i டிவைடட் பை 1 + i த ஹோல் க்யூப்பை செவ்வக வடிவில் சுருக்குக. ஃபஸ்ட்டு இந்த மைனஸ்க்கு லெஃப்ட்டில் உள்ள டேர்ம் எடுத்துக்கிடுவோம். க்யூப் இல்லாமல் எடுத்துகிட்டு அதை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் க்யூப் பண்ணிப்போம். இந்த 1 - iன்னு இருக்கிறதுல பகுதியில் 1 + iயால் நம்ம பகுதியும் தொகுதியும் பெருக்குனா இதில் வந்து ஐயே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 1 + i டிவைடட் பை 1 - iன்னு இருக்குது. பகுதியையும் தொகுதியையும் 1 + iயால் பெருக்குவோம். 1 + i இன்ட்டு 1 + i. இப்போ இதை பெருக்கும்போது a + b a - b ஃபார்முலாவில் இருக்குது. a² - b²னா 1² - i² கிடைக்கும் நமக்கு. தொகுதியில் ஃபஸ்ட்டு 1ஆல் பெருக்குவோம், 1 + iன்னு கிடைக்கும். அடுத்தது ஐயால் பெருக்குனா i × 1 i, அதுக்கப்புறம் i² மதிப்பு -1. இப்போது 1 - 1 கேன்சல் ஆயிரும். i + i வந்து 2i அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இங்கே i² மதிப்பு -1, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ +1, 1² 1, 1 + 1 2. இப்போ 2i/2 அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது i. இதுதான் இந்த டேர்மை நம்ம சுருக்கி வச்சுருக்கோம். அப்புறம் க்யூப் பண்ணிவிட்டோம். 1 + i டிவைடட் பை 1 - iயோட வேல்யூ i. அதே மாதிரி இதை சுருக்கணும்னு வச்சுக்கோங்க. 1 - i/1 + i இதை சுருக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட தலைகீழி தான் செகண்ட் டேர்மு. அப்போ இதை நம்ம ஃபஸ்ட் டேர்மை ஏற்கனவே சுருக்கி வச்சுருக்கோம் i. அப்போ 1 டிவைடட் பை i அப்படின்னு எழுதலாம். இந்த 1 டிவைடட் பை ஐயை பகுதியையும் தொகுதியையும் ஐயால் நம்ம பெருக்கணும்னா i/i² கிடைக்கும். i² மதிப்பு 1. அப்போ இதோட மதிப்பு -i. இதுதான் ரெண்டாவது டேர்மை நம்ம சுருக்கி வச்ச ஆன்சர். இப்போ க்யூப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு உள்ள டேர்மை க்யூப் பண்ணோம்னா i³ கிடைக்கும். அதாவது 1 + i டிவைடட் பை 1 - i த ஹோல் க்யூப் மைனஸ் 1 - i டிவைடட் பை 1 + i த ஹோல் க்யூப். நம்ம ஏற்கனவே சுருக்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டேர்மோட சுருக்கம் வந்து i ஈக்குவல் டு i நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ i³ அப்படின்னு எழுதலாம். செகண்ட் டேர்மை நம்ம சுருக்கி வச்சது -i த ஹோல் க்யூப். அப்போ i³ போட்டு -i த ஹோல் க்யூப் போடுவோம். இப்போ i³ மதிப்பு i³ என்ன இருக்குன்னா i² இருக்குது, அப்புறம் i இருக்குது. அதே மாதிரி இந்த மைனஸ்க்கு அப்புறம் வர்ற -i³ -i² த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு -i அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ i² மதிப்பு -1. இந்த ஐயால் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது -i மைனஸ் இந்த -i த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு வந்து i² மதிப்பு தான் -1. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கேயும் i வருது. இப்போது -i அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது -2i. இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். விடை 1 + i டிவைடட் பை 1 - i த ஹோல் க்யூப் மைனஸ் 1 - i டிவைடட் பை 1 + i த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு -2i.
இது அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.